ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சித்தா சேனல். இன்றைக்கி நம்ம மேட்டை க்ளீன் பண்ண போகிறோம். எப்படி வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு க்ளீன் பண்ணலான்றதையும் பார்க்கலாம் ஈஸியாக. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம வாரத்தில் 2 முறை அல்லது 1 முறை அட்லீஸ்ட் மாதத்தில் 1 முறையாவது நம்ம அந்த மேட்டை நல்லா க்ளீன் பண்ணி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை வெயிலில் நல்லா காய வச்சு தான் எடுத்து உள்ளே போடணும். எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் பாருங்கள். சின்ன சுத்தம்தான், ஆனால் பெரிய மாற்றம் கொடுக்கும் நம்ம வாழ்க்கையில். இது உண்மையான விஷயந்தாங்க. நம்ம எவ்வளோ சுத்தமாக இருக்கிறோமோ அவ்வளோ நமக்கு ஒரு நல்ல ஒரு நல்ல வைப்ரேஷன் கிடைக்கும், நல்ல ஒரு நிம்மதி கிடைக்கும், ரிலாக்ஸாக இருப்போம். நம்ம எப்போவும் வீட்டை ஒரு மண்ணோட ஒரு துர்நாற்றத்தோட இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா நம்ம மனநிலைமை பாதிக்கப்படும். கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். அதனால் நம்ம அவசியமான ஒன்று, நம்ம வீட்டில் நம்ம வெளியிலேருந்து வீட்டுக்குள்ளே வரோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த காலை அங்கே தான் மிதிச்சுட்டு வருவோம். நம்ம வெளியில் எவ்வளோ செருப்பு போட்டு நடந்தாலும் சரி, நம்ம காலில் இருக்கிற அந்த மண்ணெல்லாம் எப்படி இருந்தாலும் உள்ளே வரும். அதனால் நம்ம அவசியமாக அந்த மேட்டை வாரத்தில் 2 நாளாவது நான் அதை க்ளீன் பண்ணி கம்பல்சரி போட்டுருவேன். எப்போன்னு கேட்டிங்கன்னா, செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை நான் எப்போவுமே வீட்டில் நான் விளக்கேற்றுவேன். அதனால் நான் அதை வாஷ் பண்ணி போட்டுடுவேன். நீங்கள் வாரத்தில் 2 நாள் பண்ண முடியலனாலும் அட்லீஸ்ட் வாரத்தில் 1 முறையாவது பண்ணுங்கள். இல்லைனா மாதத்தில் 1 டைம் டீப் க்ளீனிங் பண்ணிவிடுங்க. நான் சொன்ன அந்த மெத்தடில் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் காசுக்குமே எந்த ஒரு பங்கமும் வராது. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் இந்த 10 ரூபா பேக்கெட்டை வச்சு உங்கள் மேட்டை ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் கையாலே பிழிஞ்சு நல்ல வெயிலில் போட்டாலே நல்லா சரக்காக காஞ்சிரும். உங்கள்கிட்ட அப்படி வாஷிங் மிஷின் இல்லைனா நீங்கள் அப்படி பண்ணுங்கள். இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட இருந்தும் நீங்கள் காய வைக்க இடம் இல்லை, வெயில் இல்லை அப்படின்னா ட்ரையில் போட்டு காய வைங்க, நல்லாவே இருக்கும். உங்களுக்கு எப்படி வசதியாக இருக்கோ அப்படி செய்யுங்க. உங்கள் வசதிக்கு ஏற்ற போல் செய்யுங்க. நான் எப்போவுமே அப்படி தான் செய்வேன். ஏன் நான் வாஷிங் மிஷினில் போகிறேன்னா, நான் இருக்கிற வீட்டில் வெயில் அதிகமாக வராது. நான் சந்து உள்ளே தான் இருக்கேன். அதனால் சரியாக காயாதுன்றதுனால நான் அந்த மெத்தடில் பண்ணி நான் அதை ட்ரையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நான் காய வச்சு எடுத்து போட்டுப்பேன். எனக்கு நல்லா ஈஸியாக இருக்குது. உங்கள்கிட்ட நல்லா வசதியாக இருக்குது போடுறதுக்கு, நல்ல வெயில் இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கையாலே வாஷ் பண்ணி அழகாக நல்லா வெயிலில் காய போட்டுருங்க. ஆனால் கலர் மேட்டாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் அதை ப்ரெஷ்ஷு போட்டோ அல்லது ரொம்ப நேரம் ஊற வச்சோ அதை வாஷ் பண்ணிங்க அப்படின்னா அந்த மேட்டோட கலரும் போயிடும், மேட்டுமே லைஃப் தராதுங்க. முக்கியமான ஒரு விஷயம், நம்ம இந்த பஞ்சு போல் இருக்குது அந்த மேட்டில் ப்ரெஷ்ஷை போட்டு தீத்திராதீங்க. 2வது அந்த மாதிரி துவைச்சிங்க அப்படின்னா அந்த மேட்டுமே லைஃப் தராது, சீக்கிரமாக பிஞ்சு போயிடும். ஒரு 6 மாதம் யூஸ் பண்ணுறது ஒரு 2 மாதத்துலேயே நம்ம அதை தூக்கி போட வேண்டியதாக இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம துணி சோப்பு போட்டு நல்லா உடச்சி அதை ஊற வைக்கலாம், அந்த மாதிரி பண்ணலாம். கொஞ்சமாக பேக்கிங் சோடா, வினிகர் இருந்துச்சுன்னா அதையுமே போட்டு ஊற வச்சோம் அப்படின்னா கம்ப்ளீட்டாக அந்த அழுக்கெல்லாம் விட்டுடும். அதுவும் கலர் மேட்டில் நீங்கள் அந்த மாதிரி பண்ணாதீங்க. பண்ணிங்கன்னா அந்த கலருமே போயிடும். நீங்கள் மொத்தமாக துணி ஒயிட் கலரில் இந்த மாதிரி வச்சுருக்கீங்கன்னா அந்த மாதிரி நீங்கள் வினிகரு, பேக்கிங் பவுட்ரு, கொஞ்சோண்டு நம்ம வாஷிங் மிஷின் லிக்விடு இல்லை துணி பவுட்ரு போட்டு நல்லா ஊற வச்சுருங்க. ஒரு 15 நிமிஷம் அல்லது ஒரு 20 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சா போதும். கம்ப்ளீட்டாக நான் செஞ்ச அந்த ப்ராசஸில் செஞ்சிங்கன்னா இருக்கிற அழுக்கு மொத்தமாக வந்துடும். நீங்கள் அழகாக எடுத்து ஈஸியாக அதை நல்ல வெயிலில் காய போட்டு எப்போவுமே மேட்டை வைங்க. அப்போ தான் துர்நாற்றம் அடிக்காது. நல்லா அந்த அழுக்கெல்லாம் போயிட்டு நல்ல ஒரு மனசுக்கு ஒரு நிம்மதியான ஒரு ஸ்மெல்லு வரும். ஸ்மெல்லை தவிர்த்து நல்ல வாசனை வரும். சாரிங்க, அதுதான் நான் சொல்கிறேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்கிறேன். ஏன்னா நம்ம காசை அனாவசியமாக நம்ம வாங்கி அந்த பொருளை அதை போட்டு துவைச்சா தான் அழுக்கு போகும்ன்ற மாதிரி நம்ம ஒரு மனநிலையில் இருக்கோம். அதை தவிர்த்துட்டு நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு நம்ம எப்படி அந்த பொருளெல்லாம் அழகாக சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுக்கலான்ற மனப்பக்குவத்துக்கு நம்ம வந்தாலே நம்மளோட பணம் எங்கேயும் போகாது, நம்ம கையில் தான் இருக்கும். கண்டிப்பாக நான் எனக்கு தெரிஞ்சது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களுமே அதை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் ராணி, அந்த வீட்டுக்கு நீங்கள் ராணி. உங்களை அடிச்சிக்க ஆளே இல்லை. ஏன்னா நான் அனுபவிச்சதை சொல்கிறேன். என்கிட்ட இருக்கிறத வச்சு தான் நான் எப்போவுமே அதை யூஸ் பண்ணுவேன். ஆனால் இல்லாத ஒன்று எதிர்பார்த்து நான் போகணுன்னா நான் அடுத்த கட்டத்துக்கு நான் போய் சந்தித்து தான் ஆகணும். அதனால் என்னோடய வசதிக்கு ஏற்ற போல் நான் அந்த மாதிரி யூஸ் பண்ணிப்பேன். உங்களால் என்ன முடியுமோ நீங்கள் அதுக்கு ஏற்ற போல் நீங்கள் உங்களோட பொருளை பாதுகாப்பாக வச்சுக்கோங்க, சுத்தமாக வச்சுக்கோங்க. உங்களோட பணம் காசை சேவிங்காக வச்சுக்கோங்க. அதிகமான பொருளை வாங்கி தேவையில்லாத
நம்ம செலவழிக்கிறத விட இருக்கிறத வச்சு நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு போகலாம், நம்ம எப்படி அந்த பொருளை வந்து சுத்தமாக வச்சுக்கலான்னு நம்ம அந்த ஐடியா எடுத்தோம் அப்படின்னா, எப்போவுமே நீங்கள் வந்து மேட் வந்து வாஷிங் மிஷினில் போட்டிங்கன்னா, அந்த மேட்டை எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து அதை க்ளோஸ் பண்ணிடாதீங்க. ஓப்பன்லேயே விடுங்க. அந்த ஸ்மெல்லு வந்து அதிகமாக ஆகிடும் நீங்கள் பூட்டி வச்சிங்க அப்படின்னா. அதனால் ஓப்பன்லேயே வந்து விட்டுடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. பாய்.